ஹலோ ஹலோ அருந்ததி, நான் டேவிட் பேசுறேன். ஹாப்பி தீபாவளி. அருந்ததி, மாப்பிள்ள சீக்கிரம் சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் அழகர்குளம் போக வேண்டிய ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதான் சொன்னேன். ஆமா ஆமா மாப்பிள்ள, உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டா போச்சு. மாப்பிள்ள, நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும். அதனால கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. ஏமாமா, இருக்கிற வெயிட்டே கரெக்டா தானே இருக்கு. இத பாருங்க, சாப்பிடும்போது பேசிட்டே இருக்க கூடாது. மாமா ஒரு நிமிஷம், அப்பா எந்திரிக்கிறார்ல, நீ போய் எடு. போய் எடு. தண்ணி கொஞ்சம் எடு. ஹலோ ஹலோ அருந்ததி, தயவு செஞ்சு ஃபோன் வச்சுருங்க. உங்கள் வீட்டு லெட்டர் பாக்ஸில் ஒரு லெட்டர் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இதை எடுத்து படி ப்ளீஸ். அருந்ததி, என் மேல எந்த தப்பும் இல்லை. நடந்ததுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கு. நான் உனக்கு துரோகம் பண்ண நினைச்சதே இல்லை. இதை நீ நம்பினா தயவு செஞ்சு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணு. உன் டேவிட். என்ன மறுபடியும் வெடி வெடிக்கிற மூடு வந்துச்சா? மீதி எல்லாம் அழகர் குளத்துல போய் வெடிச்சுக்கலாம். உள்ளவா சாப்பிட. அட வா சாப்பிட, எல்லாம் வெயிட் பண்றாங்க. முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்கலாம். இங்க வெடிக்கலாம், நம்ம வீட்டுல வெடிக்கலாம், அழகர் குளத்துல வெடிக்கலாம், வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவா, நாட்டுல நல்லா மழை பொழிஞ்சு நாடெல்லாம் சுபட்சமா சந்தோஷமா இருக்கணும். என்னமாமா அது? தீபாவளி அன்னைக்கு மழை பெஞ்சா பட்டாசு கடைக்காரங்க கவுந்துட மாட்டாங்களா? டேய், மழை யாருக்குமே என்னைக்குமே விரோதி இல்லடா. எல்லாருக்கும் எப்போதும் நல்லதுதான் பண்ணு. எடுத்துக்கமா தானே. முதல்ல தமிழ் செவலி எப்படி கொண்டா, முதல்ல அதுக்கு 90 வைப்பான். தாத்தா கிட்ட 90 வாங்கிக்கிட்டா சொல்லும். சூப்பர் சூப்பர். நீ எப்படி வாமா, மெதுவாடா. குழந்தை குழந்தை சந்தோஷமா இருங்க. முதல்ல இந்த வருஷம் நம்ம தமிழ் செல்விக்கு தான் புது நோட்டு. இறுக்கி பிடிக்கிறா பாரு. இந்த தானே புடி. இந்தாடா போசு, புடி. மாப்பிள்ள லீலா, நீங்க வாங்க வாங்க. லீலா, நல்லா இருங்க, சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. புது நோட்டு பிடிங்க. இந்தாம்மா உனக்கு. பவானி வாமா அப்படி. நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வா. என்னம்மா உனக்கு இந்தா. சரியா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க. தாங்க உங்களுக்கு. உனக்கு எதுக்கு மாமா எல்லாருக்கும் புது நோட்டா தரீங்க? இது காலங்காலமா வர வழக்கமாப்ல. குழந்தையில இருந்தே இதுகளுக்கெல்லாம் தீபாவளி இன்னைக்கு புது நோட்டு கொடுப்பேன். இப்போ இது கல்யாணம் கட்டிக்கிடுச்சுல்ல, மருமக பிள்ளைங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மருமக பிள்ளைங்களும் மகன் மாதிரிதான்.
என்ன பவானி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. சரோக்கா வராம வீடு கலையவே இல்ல, ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கு. நாங்க அங்க இருக்கிற வேலையெல்லாம் போட்டு இங்க வந்தாக்க எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு மனசுல தெரியலையா? அதானே, நீ இந்த மாதிரிலாம் சொன்னா அப்புறம் எங்களுக்கு கோவம் வரும். அப்புறம் கோச்சிட்டு விட்டு விட்டு போயிடுவோம். ஆமாங்க. ஏன் பவானி, நாங்கெல்லாம் உனக்கு அக்கா கிடையாதா? வாங்க போலாம். ஏய். அக்கா ஐயா, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. நீ என்ன கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு தீபாவளி களை கட்ட வேண்டாமா? பட்டாசுலாம் எடுத்து கொடு. எடுங்க, வெடிப்போம். வாங்க சகல. போங்க மாமா. செல்லம் நல்லா இருக்கு நந்தினி. சரோ, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடலாம். சரிங்க அத்தை. சாப்பிடலாமா? இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமாங்க? போதுமா அத்தை? பொரியல் வைக்கட்டுமா? வேணாம்மா, இது போதும். சரி. சாப்பிடுமா. என்ன நிர்மலா, எல்லாம் நல்லா இருக்கா? என்னங்க, அப்பா இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டுட்டு போனார்ல, அதனால அழகர் குளம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? போனா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எனக்கும் போயிட்டு வரணும்னு தான் ஆசை சரோ. ஆனா நல்ல நாள் அதுவுமா இந்த பேச்சு ஆரம்பிச்சு அம்மாவை உசுப்பேத்தி விடணுமா என்ன? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? பின்ன சரோ, அம்மா பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க ஒருவேளை நல்ல மூட்ல இல்லைன்னா இந்த தீபாவளி நமக்கு என்னைக்கும் மறக்க முடியாத தீபாவளி ஆயிடும். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஒருவேளை அத்தையோட மூட் நல்லா இருந்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா? ஏங்க, நாம போயிட்டு உடனே வந்துடலாங்க. நீங்க கொஞ்சம் நல்ல விதமா கேட்டு பாருங்களேன். ஏங்க, யோசிக்காதீங்க, கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். சரி. வாடா மாணிக்கம். நிர்மலா, என்ன பிடிச்சுக்கமா. இந்தாப்பா, நீ எடுத்து சாப்பிடுப்பா. அம்மா, ஒரு விஷயம். என்ன? அது ஒன்றும் இல்லை, செல்வமும் அருந்தத்தையும் அழகர் குளத்துக்கு போகிறாங்கல்ல, நானும் சரமும் அவங்களோட போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறோம். என்னம்மா? இல்ல, தீபாவளி யாருக்கு வருதுன்னே புரியலடா. நியாயமா பார்த்தா இந்த வீட்டுல 2 பேருக்கு தான் தலை தீபாவளி. கொண்டாட்டமா இருக்க வேண்டிய வீடு இது. ஆனா செல்வ மாமனாரு ஏதோ தாட்சியத்துக்காக அவங்கள அழகர் குளம் போக சொன்னாரு. அவங்க போறாங்க, நீ எதுக்குடா போகணுங்கிற? இல்லைம்மா, அது டேய், கல்யாணமான மாமனார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு போவாங்க, அதான் முறை. வருஷம் அங்க போய் ஆடணும்னு ஒன்றும் சம்பிரதாயம் கிடையாதுடா. இல்லைம்மா, சம்பிரதாயத்துக்கு இல்லை. இப்படியும் செல்வமும் அருந்ததியும் போகிறாங்க, நாங்கள் இங்கே வீட்டில் சும்மா தானே இருக்கோம். அதான் அவங்களோட வெளில போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், அதான். சரிதான், நீயும் உன் பொண்டாட்டியும் அவங்க கூடவே போயிடுவீங்க. இங்க நானும் என் பொண்ணு மட்டும் பேந்த ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அம்மா, இப்படி செய்யலாமா? என்ன? நீங்களும் நிர்மலாவும் வந்துருங்க, எல்லாருமா சேர்ந்து போகலாம், ஜாலியாக இருக்கும். என்னது ஜாலியா இருக்குமா? அந்த தனம் போசு மூஞ்சி போய் நல்ல நாளதுமா நாங்க முழிக்கணுமா? டேய், அங்க ஏதோ ஏடா கூடமா பேச்சு வந்துருச்சுன்னா அந்த தனம் இருக்காளே, கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவ. நான் அவகிட்ட வாங்கி கிடைக்க தயாரா இல்லப்பா. இல்லைம்மா, மாமா அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாரு. இத பாரு, ஓ இஷ்டம் போல பண்ணு. சும்மா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அனத்திக்கிட்டு இருக்காத. உனக்கு போகணும்னு மனசுல தோணுச்சுன்னா போயிட்டு வா. சரிம்மா. சரோ, கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிங்க. நிர்மலா, நீ வரியா? நான் வரலண்ணே, நான் அம்மா கூடவே இருக்கேன்.
அடாடா தலை தீபாவளி எல்லாம் நல்லபடியா போச்சா? எல்லாம் முடிஞ்சதுண்ணே. நேரா அலர் போக வேண்டியதான். கொஞ்சம் நேரம் நானும் சரவும் வந்துடுறோம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. சீக்கிரம் கிளம்ப போலாம். சரி ஒரு நிமிஷம். என்னடா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டீங்களா? எல்லாம் ஆச்சுமா. சரி சரி. கிளம்புமா? என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா அவ நல்லா தானே இருக்கா, எதுக்கு அவகிட்ட போய் நோயினேங்கிற? இந்தாடா நம்ம வீட்டுல செஞ்ச பலகாரம் சாப்பிடுங்க. இந்தாம்மா எடுத்துக்க இருந்தது. வேண்டாம் அத்தை, எடுத்துக்கம்மா. சாப்பிட்டேன் அத்தை. சரி. மா சூப்பரா இருக்குமா. அப்படியாப்பா? நம்ம முகம் கழிட்டு வரேன். மாப்பிள்ள அந்த அதிர்ஷ்டம் சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் மாமா. என்னதான் பண கஷ்டம் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் குடும்பம் உச்சுடுமா சேர்ந்து பண்டிகை கொண்டாடினா சந்தோஷமே தனிதான். சரோ நேரத்துக்கு வந்திருந்தா நீ நல்லா இருந்திருக்கேன். என்ன பண்றது? இந்தாங்க இந்தாங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள என்னோட நிலைமைய? கல்யாணத்துக்கு முன்னால போட்டி போட்டுக்கிட்டு என்ன முதல்ல கவனிக்கீங்க. இப்ப காப்பி குடு கூட ஆள் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தனோக்கா எடுத்துட்டு வர சொன்னேன். இந்தாங்கப்பா இந்தாங்கப்பா. என்ன நீங்க? நான் விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன். அவங்கதான் முக்கியம். முதல்ல அவங்களுக்கு கொடு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. நீங்க சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும். மாடிக்கு போலாமா? ஐயோ என்னாச்சு விஜி? என்னாச்சு? என்னாச்சு விஜி? என்னாச்சு விஜி? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா ஏன் கத்துன? எனக்கு தெரியும் விஜி, நீ நேத்துல இருந்து ஏதோ பயந்துகிட்டே இருக்க. அதான் சொன்னேன் பேசாம தனியா மாடியில் போய் ரெஸ்ட் எடுன்னு. ஏன் கோபி, அவங்க தான் பயப்படுறான்னு சொல்றீங்க, அப்புறம் தனியா போய் படுக்க சொல்றீங்க. இது பாயிண்ட்டுங்க. என் பொண்டாட்டி நான் பயப்பட விடுவேனா? நான் போய் துணைக்கு இருக்க மாட்டேன். என்ன விஜி? அதெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க உட்காருங்க. நீ கத்திட்டு என்ன ஏன் முறைக்கிற? இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் என்னாச்சு என்னாச்சு கேட்டா எப்படி பதில் சொல்லும்? பாவம் விஜி பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கு. என்னாச்சு விஜி, ஏன் கத்துன? ரொம்ப அழகா இருக்கு விஜி. வாங்க வாங்க வாங்க. மாமா நீ மாமா. வாங்க மாமா. வாங்கண்ணே. வாங்க வாங்க மாமா. வாங்கண்ணா. வாங்க நீ. வாங்க கோபி. வா விஜி. வாங்க நீ. வாங்க சொல்லுவோம். ஹலோ கோபி. என்னண்ணே மத்தியானமே வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆக்கிட்டீங்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும்ல. லேட்டான காரணம் எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் அநேகமா செல்வம் தான் ரொம்ப லேட் பண்ணிருப்பாருன்னு. என்ன செல்வம், கரெக்டா? ஐயோ ஏன் அப்படி சொல்றீங்க? அது இல்லைங்க, இது உங்களுக்கு தலை தீபாவளி இல்லையா? மாமனார் விட்டு விட்டு வரதுக்கு மனசு இருக்காது, அதுதான் இப்படி சொல்றாரு. என்ன இந்த விளையாட்டுல எடுக்காதீங்க. எதுனாலும் என் பொண்டாட்டி கேட்டுங்க. என்ன இருந்தது? நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னது? அட, நாங்க இவ்ளோ நேரம் பேசினது எதுவுமே கேட்கலையா? ஏதோ யோசனையில இருக்காங்க. என்ன அருந்ததி, இன்னும் புது பொண்ணு கூச்சம் போலியா? இத நீ சொல்றியா? சாரி, வேற ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு தலை வலிக்குது. இந்தாம்மா புது பொண்ணு, நம்ம வீடு பலகாரம் சாப்பிட்டு பாரு. அண்ணே பலகாரமெல்லாம் சரி, நீங்க என்ன சமையல் கட்டு பக்கத்துல இருந்து வரீங்க? உங்களுக்கு தெரியாதா? இப்ப டிபார்ட்மெண்ட் மாறிட்டார்ல, ஃபுல்லா சமையல் தான். வெரி குட். வெரி குட்டா? என்னது வெரி குட்? நான் தமிழகத்துல கரண்டி பிடிக்கிறது உங்களுக்கு வெரி குட்டா? அண்ணா நீங்க ஒண்ணு, எங்க யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. உங்க அண்ணனை ரொம்ப தான் மெச்சுக்காதீங்க செல்வம். நான் செஞ்சு வச்ச பலகாரத்தை பாத்திரத்தை அடுக்கி வச்சிருந்தாரு, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி தட்டுல போட்டு எடுத்து வந்தாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். செல்வம், இதெல்லாம் ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. என்ன? பேக்கிங் சைஸ்ல வேலை பார்த்தேன்ல, அதுல இருந்து உங்க அண்ணி டாக்டர் தாங்க முடியல. என்னாச்சு? இந்த துவைச்சு வச்ச துணிமணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அடிக்க வைங்கிறா.
என்னடி என்ன செய்ய சொல்றேன்னு கேட்டா நீங்க தான் பேக்கிங் செக்ஷன்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கல்ல அதனால அடிக்க வைங்கிறா. இதோட விட்டா பரவாயில்ல, படுத்து எந்திரிச்சா பாயெல்லாம் மடிச்சு வைங்கிறா. இந்த பலகாரம்லாம் செஞ்சோம்ல இதெல்லாம் டின்னுக்குள்ள போட்டு அடிக்க வைங்கிறா. இந்த பலசரக்கு ஜாமான்ல அதெல்லாம் பாட்டில போட்டு மூடி வைங்கிறா. என்னடி இப்படி சொல்றேன்னு கேட்டா நீங்க தான் பேக்கிங் செய்யல வேலை பார்த்திருக்கீங்களா, உங்களுக்கு அனுபவம் இருக்குமேங்கிறா. இவ டார்ச்சர் தாங்க முடியல. என்ன புது பொண்ணு என்ன உம்முன்னு இருக்கா? இந்த பலகாரத்தெல்லாம் சாப்பிடு, எல்லாம் நான் செஞ்சதான் நல்லா இருக்கும் சாப்பிடு. சாரி, எனக்கு எதுவும் வேண்டாம். ஸ்வீட்டாவது சாப்பிடு. எங்க வீட்டுல சாப்பிட்டதே தொண்டை வரைக்கும் இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம்.